ரே ஆப்டிக்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ரே ஆப்டிக்ஸ்ல நம்ம ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அந்த டாபிக்கை பார்க்கலாம். ஆக்சுவலாக ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் என்ன பார்த்தீங்கன்னா, when light travels from one medium to another medium at a boundary bounces back to same medium என்றது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் வந்து பெனட்ரேட் ஆகி பாஸ் ஆகும். ஆனா ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது பாத் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுதான் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னு சொல்றோம். ஓகேங்களா? சரி, இப்போ நல்லா பாருங்க. இப்போ வந்து என்ன பண்றோம், இது மீடியம் 1 அப்படின்னு எடுத்துங்க, இது மீடியம் 2ன்னு எடுத்துங்கப்பா. இது மீடியம் 2ன்னு எடுத்துங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, ஆக்சுவலா வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் வந்து டினோட்டட் பை சிம்பிள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து சி. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். For all the light, all electromagnetic wave கூட எடுத்துங்க. all electromagnetic wave, எல்லா electromagnetic waveக்கும் உங்களுக்கு வந்து வேக்யூம்ல வந்து ஸ்பீட் வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் வேவ் லென்த் இன் தி கேஸ் ஆஃப் வேக்யூம். வேக்யூம்ல எந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவா இருந்தாலும் சரி, அதாவது எந்த வேவ் லென்த்தா இருந்தாலும் சரி, ஃப்ரீக்வன்சியா இருந்தாலும் சரி, for all the electromagnetic wave, for all the wavelength, all the frequency, speed of light in vacuum வந்து constant independent of wavelength, that is equal to 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஆனா மீடியம்னு வரும்போது வெலாசிட்டி v ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து அது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் கிடையாது, வேற வெலாசிட்டி இருக்கும். ஆனா வந்து மீடியம்ல வந்து வெலாசிட்டி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்துக்கு டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருக்கும். in a given medium, நல்லா பாத்துங்க, in a given medium wavelength are different இருந்துச்சுன்னு வச்சுங்க, wavelength not equal னா velocity in the medium வந்து not equal அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னு புரியுதா? அதே வேக்யூம்னு எடுத்துக்கோனா எல்லா வேவ்லென்த், அதாவது வயலட், ப்ளூ, கிரீன், ரெட், ஆரஞ்சு எல்லாத்துக்குமே வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் ஈக்குவல் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் தான் வேக்யூம்ல. ஆனா மீடியம்ல வரும்போது பாத்தீங்கன்னா வேவ்லென்த் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி டிஃப்ரெண்டா இருக்கும். velocity directly proportional to wavelength ன்னு எடுத்துப்போம். velocity directly proportional to wavelength ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப wavelength of violet வந்து less than wavelength of red ன்னு வரும். அப்ப வந்து velocity of violet வந்து less than velocity of red. So in given medium, ஒரு particular medium எடுத்துட்டோம்னா different wavelengths are traveling with different velocities அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி different wavelengths are moving with the same velocity in vacuum அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து velocity in medium வந்து less than velocity in vacuum தான் இருக்கும். இருக்கிறதுலே velocity of light வந்து கிரேட்டர் வந்து வேக்யூம்ல தான் கிரேட்டரா இருக்கும். அது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த மீடியமே மாத்த, அதாவது ஒரு பர்டிகுலர் மீடியம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேவ் லென்த்தை மாத்தினா வெலாசிட்டி மாறுது அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் லைட் பாஸ் பண்றேன். இந்த லைன் தான் பவுண்டரி லைன். இதுதான் வந்து என்ன சொல்றோம், பவுண்டரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து லைட் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் வேவ் தானே டிராவல் ஆகுது. இப்போ லைட் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் வேவ் இப்படி டிராவல் ஆகுதுன்னு வச்சுப்பா. இந்த மாதிரி டிராவல் ஆச்சுன்னா வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பாத் வந்து டீவியேட் ஆயிருது, பாத் வந்து சேஞ்ச் ஆயிருது. சரி, இங்க வேவ் லென்த் மீடியம் 1ல வேவ் லென்த் λ1 எடுத்தீங்கன்னா மீடியம் 2ல வேவ் லென்த் λ2 எடுக்கிறீங்க. வெலாசிட்டி இன் மீடியம் v1 எடுக்குங்க, வெலாசிட்டி இன் மீடியம் v2 எடுத்தீங்கன்னா velocity of wave எப்பவுமே depends on medium அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்ப ரெண்டு டிஃபரெண்ட் மீடியம் எடுத்துட்டீங்கன்னா அப்ப velocity in first medium 1ல அடுத்து velocity in medium 2 வந்து not equal அப்படின்னு வந்துருது. velocity வந்து not equal, so that wavelength also not equal. wavelength in medium 1 is not equal to wavelength in medium 2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா frequency in medium 1 frequency in medium 2 எடுத்துட்டீங்கன்னா frequency in medium 1 is equal to frequency in 2. இதுதான் நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. when wave travels from one medium to another medium, frequency do not change. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த क्वेश्चन நிறைய இடத்துல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு வேவ் வந்து டிராவல் ஆகுது, பவுண்டரியில வந்து ரிஃப்ராக்ட் ஆகலாம். ரிஃப்ராக்ஷன்ன்றதான் பாசஸ் த்ரூ அப்படின்றது. ரிஃப்ராக்ட் ஆகலாம், ரிஃப்ளெக்ட் ஆகலாம், ஸ்கேட்டர் ஆகலாம், எதனாலும் நடக்கலாம். எப்படி நடந்தாலும் சரி frequency remains constant அப்படின்னு நாம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக விச் ஆர் வயலட் டு ரெட் எடுக்கும்போது frequency சேம் கிடையாது. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். அதாவது வந்து டிஃபரெண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் டிஃபரெண்ட் வேவ் லென்த் இருக்கு. நான் என்னன்ற ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் டிராவல் ஆகும்போது அந்த வேவோட ஃப்ரீக்வன்சி மாறாது அப்படின்னு சொல்றேன். இந்த வேவோட ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா, இப்ப கவனிங்க.
இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லைட் வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் டிராவல் ஆகும்போது frequency not changes, velocity changes, so that wavelength changes. இப்போ velocity is equal to frequency into wavelength என்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். velocity equal to என்ன ஃபார்முலா? frequency into wavelength அப்படின்னு தெரியும் இல்லையா? இங்க frequency remains constant அப்படின்னு சொல்லியிருக்கேன். when wave travels from one medium to another medium, frequency do not change. இது கான்ஸ்டன்ட். ஏன் இது கான்ஸ்டன்ட்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது சோர்ஸ் தானே வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, அப்போ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ப்ரொடியூஸ்டு பை சோர்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரீக்வன்சின்றது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ப்ரொடியூஸ்டு பர் செகண்ட் தானே வரும். அப்படின்னா சோர்ஸ் ஒரு செகண்ட்ல எத்தனை வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோ அத்தனை வேவ்ஸ் தானே மீடியம்ல டிராவல் ஆகும். அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ் வருமா? வராது. சாரி, ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் வருமா? வராது. ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ் தான் வரும். என்ன சோர்ஸ் தான் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, frequency depends on source ன்னு வெச்சுங்க, velocity depends on medium ன்னு எடுத்துங்க. ஓகேங்களா? அப்போ வந்து frequency independent of medium ன்னு வரும். frequency independent of medium வரும். அதே மாதிரி velocity independent of source ன்னு வரும். எந்த சோர்ஸ் இப்போ வயலட் கலர் வேவ்லென்த் வந்து எந்த சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த வேவ்லென்த் வந்து மீடியம்ல சேம் velocity தான் டிராவல் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ velocity of the wave depends on medium, it is independent of source which produces அப்படின்னு எடுத்துங்க. frequency வந்து independent of medium, it is depends on source எடுத்துக்கணும். ஏன்னா சோர்ஸ் எத்தனை வேவ்ஸ் ஒரு செகண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதோ அத்தனை வேவ்ஸ் தான் டிராவல் ஆகும். இப்போ இந்த சோர்ஸ் வந்து இந்த இப்போ 10 வேவ்ஸ் பர் செகண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னா அந்த 10 வேவ்ஸ் தான் ஒரு செகண்ட்ல இந்த மீடியம் 1ல டிராவல் ஆகுது. அதே 10 வேவ்ஸ் ஒரு செகண்ட்ல தான் செகண்ட் மீடியம்லயும் டிராவல் ஆகும். எங்கேயுமே வந்து வேவ்ஸ் வந்து கலெக்ட் ஆயிராது. மீடியம்ல ஒரு இடத்துல அப்படியே வேவ்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகி வச்சுக்காது. இப்போ இங்க 10 வேவ் வந்திருக்குன்னு வச்சுங்க, இங்க மீடியம் 2க்கு 9 வேவ் வருதுன்னா இங்க ஒரு வேவ் வந்து அப்படியே இங்க மீடியம் 1ல கலெக்ட் ஆயிருக்குன்னு கிடையாது, ஸ்டோர் ஆயிருக்குன்னு கிடையாது. அப்படியே வேவ் வந்து ப்ராபகேட் ஆயிட்டே தான் இருக்கும், வேவ் வந்து டிராவல் ஆயிட்டே தான் இருக்கும். அதனால frequency of the wave do not change when it travels from one medium to another medium. ரிஃப்ராக்டட் லைட் இருந்தாலும் சரி, ரிஃப்ளெக்டட் லைட் இருந்தாலும், எந்த லைட் இருந்தாலும் சரி, இன்சிடென்ட் வேவ் உடைய frequency தான் ரிஃப்ராக்டட் வேவ் frequency, அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் லைட் frequency அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ ஒரு क्वेश्चन உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சது இல்லையா? அதனால இப்போ ஒரு क्वेश्चन கேட்க போறேன், யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். வேவ் லெங்த் ஆஃப் தி வேவ், வேவ் லெங்த் ஆஃப் தி வேவ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வரும் சொல்லுங்க? சோர்ஸ்னு எடுக்கலாமா, இல்லைன்னா மீடியம்னு எடுக்கலாமா, சரிங்களா? இல்லைன்னா போத் சோர்ஸ் அண்ட் மீடியம் எடுக்கலாமா, சோர்ஸ் அண்ட் மீடியம் எடுத்துக்கலாமா, இல்லைன்னா நெய்தர் சோர்ஸ் அண்ட் மீடியம் சொல்லலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் வேவ் லெங்த் ஆஃப் தி வேவ் டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ் வருமா, இல்லைன்னா டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் வருமா, இல்லைன்னா போத் சோர்ஸ் அண்ட் மீடியம் வருதா, அப்படி இல்லைன்னா நெய்தர் சோர்ஸ் நார் மீடியம் அப்படின்னு சொல்லலாமா? நெய்தர் சோர்ஸ் நார் மீடியம், எந்த ஆப்ஷன் கரெக்ட் சொல்லுங்கப்பா. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேவ் லெங்த் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேவ் லெங்த் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வருது. கரெக்ட்டுங்களா? வேவ் லெங்த் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை ஃப்ரீக்வன்சி தான வருது. வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வருது? சோர்ஸ் வருது. சாரி, வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் வருது. ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வருது? சோர்ஸ் வருது இல்லையா? அப்போ இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் போத் என்ன வரும்? சோர்ஸ் அண்ட் மீடியம் வரும். ஃப்ரீக்வன்சி இப்போ சப்போஸ் வந்து வேக்யூமே எடுத்துப்போம்ப்பா. வேக்யூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேக்யூம்ல எல்லா லைட்டுக்குமே வேவ் லெங்த் சேம், வெலாசிட்டி சேம் தான். ஆனா ஃப்ரீக்வன்சி மாறிச்சுன்னா வேவ் லெங்த் மாறிடுது இல்லையா? ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஒவ்வொரு வேவ் லெங்த் தான் இருக்கும் வேக்யூம்ல. ஸோ வேவ் லெங்த் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி வருது அப்படின்னு. அப்போ வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம், ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ், வேவ் லெங்த் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் அண்ட் ஃப்ரீக்வன்சி, மீடியம் அண்ட் சோர்ஸ். அதாவது ஃப்ரீக்வன்சி மாறினாலும் வெலாசிட்டி இது வேவ் லெங்த் மாறிடும், வெலாசிட்டி மாறினாலும் வேவ் லெங்த் மாறிடும். சரிங்களா? பெரும்பாலும் நம்ம ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். அதனால தான் வந்து என்ன பண்றோம்னா வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லெங்த் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து யார் யாருக்கு புரிஞ்சு யார் யாருக்கு புரியலன்றது ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறேன் கவனிங்க. இப்போ வந்து லைட், இப்போ வந்து வயலட் லைட் விப்ஜிஆர்னு சொல்லுவோம் இல்லையா? விப்ஜிஆர் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லெங்த்ல எழுதியிருக்கும். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லெங்த்ல எழுதுவோம். இது வேவ் லெங்த் ஆஃப் வயலட் லைட் வந்து லெஸ் தென் வேவ் லெங்த் ஆஃப் ரெட் லைட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் வயலட் லைட் வந்து லெஸ் தென் வெலாசிட்டி ஆஃப் ரெட் லைட்ன்றது தெரியும். ஏன்னா வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லெங்த் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா நல்லா கவனிப்பா. இப்போ வந்து ஒரு இது மீடியம் M1ன்னு எடுத்துக்கிறேன், இது மீடியம் M2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மீடியம் 1ல வெலாசிட்டி V1, மீடியம் 2ல வெலாசிட்டி V2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா கவனிக்கணும். நீங்க இப்போ யார் யார் புரிஞ்சு யார் யார் புரியலன்னு சொல்ல போறீங்க. V1 greater than V2ன்னு சொல்லிட்டேன் நான். V1 greater than V2, வெலாசிட்டி V1 greater than V2ன்னு இருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு கிரீன் கலர் லைட் எடுத்துக்கிறேன். கிரீன் கலர் லைட் இப்படி எடுத்திருக்கேன். கிரீன் கலர் லைட் வந்து இப்படி டிராவல் ஆகுது. மீடியம் 1ல இருந்து மீடியம் 2 டிராவல் ஆகுது.
அப்ப வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்ப வேவ் லென்த் சேஞ்ச் ஆகுது, வேவ் லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது. நல்லா கவனிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த மீடியம் 1ல இது இருக்கும்போது கிரீன் கலரா இருந்தது வந்து மீடியம் 2க்கு வரும்போது என்ன கலரா வந்திருக்கும்? ஆப்ஷன்ஸ் தரேன். வயலட் ப்ளூ கலரா வந்திருக்கும். ப்ளூ ஒண்ணு, இல்ல கிரீனா தான் இருந்திருக்கும். இல்லைன்னா இல்லைன்னா வந்து விப்ஜிஆர் இல்லையா, அதுக்கு லெஃப்ட் சைடு இல்ல ரைட் சைடு எல்லோ, கிட்டத்தட்ட எல்லோவா மாறி இருக்கலாம். இல்லைன்னா வந்து என்ன பண்ணலாம், டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு. இல்லைன்னா 3 ஆப்ஷன் மட்டும் வச்சுங்க, கன்ஃபியூஷன் இல்லாம 3 ஆப்ஷன் மட்டும். இந்த 3 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி சொல்லலாம் இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க. ஒரு கிரீன் லைட் வந்து நான் மீடியம் 1ல பாஸ் பண்றேன். மீடியம் 1ல வெலாசிட்டி v1, மீடியம் 2ல வெலாசிட்டி v2 எடுத்திருக்கேன். v1 கிரேட்டர் தென் v2 ன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த லைட் வந்து இங்க டிராவல் ஆகுது. சரி, இப்போ நீங்க ஆன்சர் சொல்லி இருந்திருப்பீங்க. சொல்லி இருந்தாலும் இப்போ நான் சொல்றதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, எது கரெக்ட்னு பாருங்க. இப்போ வந்து கலர் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா, இது கொஞ்ச நேரம் நான் சொல்றதை திங்க் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்போ கலர் ஆஃப் லைட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன பாத்தீங்கன்னா, கலர் ஆஃப் லைட் வந்து இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி. இது என்னது? இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துங்க. அப்படின்னு இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டின்னா அதாவது ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் கலர் ஆஃப் லைட் இருக்கும் அப்படின்னு எடுத்துங்க. ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் கலர் ஆஃப் லைட் இருக்கும். ஏன்னா சோர்ஸ் எமிட் பண்ற நேச்சரை பொறுத்து தான் கலர் இருக்கும். அப்படின்னா கலர் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். கலர் வந்து என்னப்பா? டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கோங்கப்பா. சரிங்களா? ஓகே. ஜென்ரலா வந்து எதுக்கு புக்ல வந்து இந்த வேவ் லென்த்க்கு இந்த கலர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர ஆக்சுவலா கலர் வந்து என்ன பாத்தீங்கன்னா இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சோர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்றோம்னா அப்படின்னு கலர் ஆஃப் லைட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? இப்போ சொல்லுங்க, இப்போ கிரீன் லைட் வந்து மீடியம் 1ல இருந்து மீடியம் 2 டிராவல் ஆகுது. அப்படி டிராவல் ஆகும்போது மீடியம் 1ல இது கிரீன் கலர் லைட்டா பார்த்திருந்தா இப்போ மீடியம் 2ல வரும்போது மீடியம் 2ல வெலாசிட்டி குறைஞ்சிருது, வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? மீடியம் 2ல வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிருக்கு மீடியம் 1 விட. அப்படி வரும்போது இந்த செகண்ட் மீடியம் பார்க்கும்போது இங்க இருந்து வந்த கிரீன் லைட் வந்து இங்க பார்க்கும்போது ப்ளூ லைட் மாதிரி தெரியுமா, கிரீன் லைட் மாதிரி தெரியுமா, எல்லோ லைட் மாதிரி தெரியுமா பார்க்கறதுக்கு சொல்லுங்க, எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் தானே ஆயிருக்கு. வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுறதுனால உங்களுக்கு என்ன தெரியும், வேவ் லென்த் வந்து வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். அப்போ v1 கிரேட்டர் தென் v2 ன்னு எடுத்தோம்னா λ1 கிரேட்டர் தென் λ2 அப்படின்னா வேவ் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. வேவ் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆனா கிரீன்ல இருந்து லெஃப்ட் சைடுல பார்த்தா ப்ளூ அப்படின்னு நினைச்சு ப்ளூன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா வந்து கலர் ஆஃப் லைட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஃப்ரீக்வன்சி டு நாட் சேஞ்ச் கான்ஸ்டன்ட். அதனால வந்து கலர் ஆஃப் லைட் டு நாட் சேஞ்ச், அப்படியே கிரீன் தான் இருக்கும். ஆனா வேவ் லென்த் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்கப்பா, நல்லா கவனிக்கணும். True or false statement? When light travels from one medium to another medium, different medium, velocity changes, wavelength changes, frequency do not change, color of light do not change அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? அதாவது லைட் வந்து மீடியம் 1ல இருந்து மீடியம் 2க்கு லைட் டிராவல் ஆகுது. அப்படி டிராவல் ஆகும்போது velocities are not equal in medium 1 and medium 2. velocities are not equal, wavelength are என்ன டிஃபரெண்ட் மீடியம் எடுத்திருக்கேன், wavelength are not equal, frequencies are equal in medium 1 and medium 2. and color of light, color வந்து ஈக்குவல், கலர் மாறாது, கலர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ்னு சொல்றீங்களாப்பா? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. சரி, ஓகேங்களா? ஏன்னா வந்து கலர் ஆஃப் லைட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. நம்ம புக்ல கொடுக்குறதெல்லாம் சும்மா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வேக்யூம்ல இருக்கும்போது அதோட வேவ் லென்த் என்ன இருக்குமோ அதுக்கு ரெஃபர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குப்பா. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா when light travels from one medium to another medium, இது வந்து பவுண்டரின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பவுண்டரி. இந்த பவுண்டரிக்கு மேல இருக்கிறது ஒரு மீடியம், பவுண்டரி கீழே இருக்கிறது இன்னொரு மீடியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மீடியம் 1. இந்த மீடியம் 1ல வெலாசிட்டி v1 எடுத்துக்கலாம், இந்த மீடியம் 2ல வந்து வெலாசிட்டி v2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு v1 கிரேட்டரா இருந்து v2 லெஸ் தெனா கூட இருக்கலாம். நான் இப்போ என்ன எடுக்கிறேன்னா v1 கிரேட்டர் தென் v2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். v1 கிரேட்டர் தென் v2ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ லைட் வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் டிராவல் ஆகுது. லைட் வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் டிராவல் ஆகுது. ஸோ when light travels from one medium to another medium என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து இங்க வந்து இன்சிடென்ட் லைட் எடுக்கிறேன். இங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன், இன்சிடென்ட் லைட்னு இப்படி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த இன்சிடென்ட் லைட் ரே மேக்ஸ் ஆங்கிள் வித் நார்மல் லைன். இது வந்து நார்மல் லைன் இஸ் நோன் as angle of incidence. இஸ் நோன் as என்ன சொல்லியிருக்கேன், angle of incidence எடுத்திருக்கேன். when light travel, அதாவது ரேரர் மீடியம் டென்சார் மீடியம்னு ரெண்டு இருக்குப்பா. ரேரர் மீடியம் அடுத்து டென்சர் மீடியம் அப்படின்னு இருக்கு. ரேரர் மீடியம் என்னன்னா, டென்சர் மீடியம் என்னன்னா, இட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி, இட் இஸ் ஆப்டிக்கல் டென்சிட்டி. ஆப்டிக்கல் டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஆப்டிக்கல் டென்சிட்டி என்ன பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி அதிகமா இருந்தா அது ரேரர் மீடியம். தி மீடியம் இன் விச் வெலாசிட்டி ஆஃப் வேவ் இஸ் கிரேட்டரா வேவ்
velocity of wave greater is known as rarer medium. The medium in which velocity is lower is known as denser medium அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ velocity in rarer medium v ன்னு எடுத்துக்கிறோம் வெச்சுங்க. velocity in denser medium v dash ன்னு எடுத்தீங்கன்னா v is greater than v dash ன்னு வந்திருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ rarer medium to denser medium light travel ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த லைட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து when it travels from rarer to denser at boundary it bends towards normal அப்படின்னு வரும். ஏன் இது bends towards normal வருது? அதே மாதிரி denser to rarer போச்சுன்னா bends away from normal எல்லாம் வரும். இதெல்லாம் ஏன் அப்படி வருதுன்னு வந்து நான் அடுத்த வேவ் ஆப்டிக்ஸ் லெசன்ல ஐஜென்ஸ் பிரின்சிபல் நடத்துவேன். அந்த இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி இது bends towards normal away from normal எல்லாமே சொல்றேன். இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரிஃப்ளெக்டர் லைட். இந்த ரிஃப்ளெக்டர் லைட் மேக்ஸ் சம் ஆங்கிள் வித் நார்மல் லைன் இஸ் known as angle of reflection. இது angle of incidence அப்படின்னு எடுத்துக்கிறோம். So இது rarer medium, இது denser medium. When light travels from rarer to denser medium, light bends towards normal அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இப்போ நல்லா கவனிப்பா, இங்க வந்து சும்மா ஒரு லைட் இன்சிடென்ட் லைட் இருக்கு, அந்த இன்சிடென்ட் லைட் டைரக்ஷன்ல ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இதுதான் ஒரிஜினல் பாத் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல் பாத், இன்சிடென்ட் லைன் இந்த டைரக்ஷன்ல போய் இருக்கணும். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பாத் வந்து கொஞ்சம் டீவியேட் ஆயிருச்சு. ஸோ தி ஆங்கிள் through which light deviated from its original path தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இதுதான் என்ன சொல்றோம்? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அதாவது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்ன்றது தி ஆங்கிள் through which light deviated from its original path. இப்போ ஒரிஜினல் பாத் இந்த இது வந்து PQ, இது R ன்னு எடுத்துங்க, இது S ன்னு எடுத்துங்க. PQSன்றது ஒரிஜினல் பாத், QRன்றது ஃபைனல் பாத். ஸோ தி ஆங்கிள் through which light deviated from its original path தான் என்ன சொல்றோம்? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். சரிங்களா? இன்சிடென்ட் லைட்டுக்கும் ரிஃப்ளெக்டர் லைட்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எடுக்கிறோம். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எடுத்தீங்கன்னா அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஏன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படி எடுத்தா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இது வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் தானே, பிளஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வரும். இதுல வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஈக்குவல் டு angle of incidence minus angle of reflection அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? angle of deviation equal to angle of incidence minus angle of reflection எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆங்கிள் தான் என்ன சொல்ற? கிளான்சிங் ஆங்கிள். அதாவது கிளான்சிங் ஆங்கிள்ன்றது ஆங்கிள் மேட் பை தி இன்சிடென்ட் ரே வித் ரெஸ்பெக்ட் டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ரிஃப்ளெக்டிங் கிடையாது, இது ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். எந்த சர்ஃபேஸ்ல ரிஃப்ராக்ட் ஆகுதோ அந்த சர்ஃபேஸ் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் எடுக்கிறோம். இந்த G என்றது கிளான்சிங் ஆங்கிள். இது என்ன சொல்லுப்பா? கிளான்சிங் ஆங்கிள். கிளான்சிங் ஆங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த டெல்டான்றது டெல்டா இல்ல டி எடுத்துக்கலாம். இது வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எடுத்துக்கிறோம். இந்த கிளான்சிங் ஆங்கிள் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து 90 டிகிரி வரும். அப்போ சரிங்களா? கிளான்சிங் ஆங்கிள் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 டிகிரி அப்படின்னு நமக்கு வருது. ஓகேங்களா? சரிப்பா. இதுல இருந்து கிளான்சிங் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா 90 டிகிரி மைனஸ் I அப்படின்னு வருது. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க வந்து ஒரு மிரர் பிளேஸ் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணலாம் வச்சுக்கோங்க. எங்க நல்லா கவனிங்க, இந்த பிளேஸ் ரிஃப்ளெக்டர் லைட், ரிஃப்ராக்டர் லைட் இருக்கு இல்லையா, இங்க லைட் இப்படி இங்க ஒரு மிரர் இப்படி வச்சு அப்படியே இந்த லைட் வந்து ரீட்ரேஸ் ஆயிருக்குமா, அப்ப டென்சார் டு ரேரார் போகுமா. அப்ப டென்சார் டு ரேரார் போனா என்ன ஆகும்னா பென்ஸ் அவே ஃப்ரம் தி நார்மல் வரும். அது அடுத்த கிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா லைட் வந்து டென்சார் டு ரேரார் போற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ இது என்ன பண்ணலாம்? இது நார்மல் லைன் எடுத்துங்க. இங்க வந்து V1, இங்க V2 கூட எடுத்துக்கலாம். V1 greater than V2 எடுத்துங்க. V1 greater than V2 எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரேரார் மீடியம், இது டென்சார் மீடியம் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இன்சிடென்ட் ரே எடுக்க போறேன். இப்போ இன்சிடென்ட் ரே எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுதுன்னா ஃப்ரம் டென்சார் டு ரேரார் டிராவல் ஆகுது. டென்சார் டு ரேரார் டிராவல் ஆகுது. இதுதான் இன்சிடென்ட் ரே. இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நல்லா கவனிங்கப்பா, இப்படி டிராவல் ஆயிருக்கணும். ஒரிஜினல் பாத்து இந்த பாத்துல இருந்திருக்கும். அதாவது ஒரிஜினல் பாத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நல்லா கவனிங்க, எப்படி இருந்திருக்குன்னா இதுக்கு கோஇன்சிடென்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். கரெக்டுங்களா? இதுதான் ஒரிஜினல் பாத் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஒரிஜினல் பாத் இப்படி இருக்கணும். ஓகேப்பா. ஆக்சுவலா லைட் என்ன ஆகுது உங்களுக்கு? when it travels from rarer to denser வரும்போது என்ன ஆகுதுன்னா bends away from normal. அப்படி வரையும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இங்க bends away from normal வரும். இது ரிஃப்ளெக்டர் ரே, இது ரிஃப்ளெக்டர் ரே. So angle made by the refracted ray, angle made by the refracted ray with normal தான் angle of refraction எடுத்துக்கிறோம்.
புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இது என்ன சொல்லுங்க? ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் என்ன சொல்லுங்க? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா இது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இதுதானே ஒரிஜினல் பாத். இந்த ஒரிஜினல் பாத்ல இருந்து ஃபைனல் பாத் வந்து இவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு. இதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். அப்படின்னா இந்த கேஸ்ல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனோ ரெண்டு கூட்டினா என்ன வரும்? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வருதா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வருது. So that angle of deviation equal to angle of reflection minus angle of incidence. So denser to rarer போகும்போது angle of refraction angle of refraction greater than angle of incidence. இதே rarer to denser இருந்துச்சுன்னா angle of incidence greater than angle of refraction வரும். அதனால தான் rarer to denser போகும்போது angle of deviation angle of incidence minus angle of refraction எழுதி இருக்கும். இதே வந்து denser to rarer போகும்போது angle of refraction minus angle of incidence வருது. So இங்க வந்து இந்த angle glancing angle எடுத்துக்கணும். Glancing angle plus angle of incidence always 90 டிகிரின்னு வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு புரிஞ்சு. ஓகேவா? அடுத்து வந்து ஒரு டேர்ம் வந்து நான் டிஃபைன் பண்ண போறேன். என்ன பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து டிஃபைன் பண்றப்ப நான், சரிங்களா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இது டினோட்டட் பை சிம்பிள் மியூ. டினோட்டட் பை சிம்பிள் என்ன அர்த்தம்னா மியூ எடுத்துக்கணும். ஆக்சுவலா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு ரெண்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இன்னொன்னு வந்து சாதாரணமா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்றோம். நம்ம இந்த சாதாரண ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்றது தான் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஒரு டைம்ல ஒரு மாதிரி எடுத்துக்கிறோம். அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நல்லா பாருங்க, அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, ஜெனரலா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஸ்பீட்ஸ் இன் டூ மீடியம் தான் வந்து refractive index. Refractive index na ratio of speeds of light in different medium. Two medium la irukra speed of light வந்து ratio எடுக்கிறது refractive index. ஆனா absolute refractive index என்ன பண்ண போறோம்னா, absolute refractive index definition என்ன பாத்தீங்கன்னா speed of light in vacuum by speed of light in medium. Speed of light in vacuum. சரிங்களா? Speed of light in vacuum எடுத்துக்கிறோம். vacuum எடுத்து divided by speed of light in medium அப்படினு போடுறோம். speed of light in medium னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இங்க வந்து உங்களுக்கு speed of light in vacuum வந்து சிம்பிள் பாத்தீங்கன்னா c, speed of light in medium வந்து v. அதனால வந்து absolute refractive index க்கு என்ன ஃபார்முலா அப்படினா c by v. What is the unit of absolute refractive index? சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டே ஆப்ஷன் சொல்லலாம். யூனிட் இருக்கு, யூனிட் இல்ல. யூனிட் வந்து யூனிட் இருக்கு இல்லன்றது எதுப்பா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு யூனிட் இருக்கா இல்லையா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் has no unit. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் has no unit. ஏன் பாத்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் இது ரேஷியோ தானே. நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் பிசிக்கல் குவாண்டிட்டி, ஸ்பீடு தான். அப்ப மீட்டர் per செகண்ட் கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டர் மீட்டர் per செகண்ட், டினாமினேட்டர் மீட்டர் per செகண்ட் கேன்சல் ஆயிருது. சோ தட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொன்னாலும் சரி, அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எது சொன்னாலும் சரிப்பா என்ன ஃபார்முலா வருது பாத்தீங்கன்னா mu equal to c by v, speed of light in vacuum by speed of light in medium வருது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நோ யூனிட். சோ இது வந்து அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு எடுத்துட்டேன். இப்போ அடுத்து எடுக்க போறது என்ன பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதாவது ஸ்பீட் ஆஃப் ரெண்டு மீடியமே வந்து ரெண்டு மீடியம்ல ஏதாவது ஒரு மீடியம் வந்து வேக்யூமா இருந்துச்சுன்னா அது அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்துப்போம். ரெண்டு மீடியம்ல ஒரு மீடியம் வந்து வேக்யூமா இருந்துச்சுன்னா அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரெண்டு மீடியமே வேக்யூம் கிடையாதுன்னா அதுதான் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சோ இந்த ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் நம்ம சாதாரண ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லிடுறோம். அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரிங்களா? இதையும் ஜெனரலா வந்து ஒரு மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு another மீடியம் அப்படின்னு எடுப்போம். சரிங்களா? when light travels from medium 1 to medium 2 அப்படின்னு போகும்போது, அதாவது நல்லா கவனிங்க, ஒரு லைட் வந்து மீடியம் 1ல இருந்து மீடியம் 2 டிராவல் ஆகுது இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் மீடியம் 1ன்னு வச்சுங்க, இது மீடியம் 2ன்னு வச்சுங்கப்பா. அப்போ லைட் வந்து என்ன பண்ணலாம்னா மீடியம் 1ல இருந்து இப்படி மீடியம் 2 டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி டிராவல் ஆகுதுன்னு எடுத்துங்க. அப்படி எடுத்துங்கன்னா மீடியம் 1ல இருந்து மீடியம் 2 டிராவல் ஆச்சுன்னா இந்த அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். அப்படின்னா when light travels from medium 1 to medium 2 then refractive index of medium 2 with respect to medium 1. இப்படி எழுதுனா என்ன சொல்லணும்? refractive index of medium 2 with respect to medium 1. அதான் லைட் வந்து மீடியம் 1ல இருந்து மீடியம் 2 டிராவல் பண்ணும்போது அது என்ன சொல்லுவோம்னா இது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்
மீடியம் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1, 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது புரியுது உங்களுக்கு? ஸோ இது வந்து இது வந்து என்ன சொல்லுங்க, ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இப்படி டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ரிலேட்டிவ் ஒவ்வொரு மீடியமுக்கும் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் ரிலேஷன் கொண்டு வரலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மீடியம் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் மீடியமுக்கு அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 ன்னு எடுத்துங்க. இந்த செகண்ட் மீடியமுக்கு அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 ன்னு எடுத்துங்க. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் மீடியம்ல ஸ்பீட் ஆஃப் லைட் v1 ன்னு எடுத்துங்க. செகண்ட் மீடியம்ல ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து v2 ன்னு எடுத்துங்க. அப்போ μ1 க்கு என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லுப்பா, c/v1. அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம். அதே மாதிரி μ2 என்ன வரும்னு சொல்லுங்க, μ2 என்ன வரும்னு சொல்லுங்க, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம் v2 அப்படின்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த மியூன்றது என்ன சொல்லுதுன்னா வந்து அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தானே. இப்போ வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் வேக்யூம்ல தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மி, வாட்டர் இந்த மாதிரி கிளாஸ் இதெல்லாம் தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம். சி வந்து கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே இருக்கு. அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும் அப்படி அர்ஜும் பண்ணிக்கணும். எந்த மீடியம், அதாவது டென்சார் மீடியம்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும், ரேரார் மீடியம்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. சரி, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சோ இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ μ1 is equal to c by v1 இருக்கு, μ2 equal to c by v2 தானே இருக்கு. அப்போ μ1 by μ2 அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. μ1 by μ2 ன்னு எழுதுறோம்னா அது எப்படி வரும் பாருங்க. μ1 by μ2 என்ன பண்ணலாம், c by v1 divided by c by v2 எடுத்துக்கிறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த c c கேன்சல் ஆயிருதா? அப்போ μ1 by μ2 என்ன வருது பாத்தீங்கன்னா v2 by v1 ன்னு வருது. கரெக்ட்டா? v2 மேல போயிரும், v1 கீழே வந்துருது. அதனால μ into v equal to constant இப்படி ஞாபகம் வச்சுங்கப்பா. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் மீடியம்க்கு μ1 அதுல வெலாசிட்டி v1 வச்சுங்க, செகண்ட் மீடியம்க்கு μ2 வெலாசிட்டி v2 ன்னு எடுத்தீங்கன்னா μ into v equal to constant இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே கன்ஃபியூஸ் இல்லாம சால்வ் பண்ணுவீங்க. நிறைய பேர் μ1 by μ2 equal to v2 by v1 பண்ணுமா இல்ல v1 by v2 பண்ணுமா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. ஸோ நமக்கு மிஸ்டேக் வராம நம்ம இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல சால்வ் பண்ணணும்னா ஒரு மீடியம்ல இருக்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோ அந்த மீடியம்ல இருக்கிற ஸ்பீட் ஆஃப் லைட் அதனுடைய ப்ராடக்ட் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ μ1 into v1 equal to μ2 into v2 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ப்ராப்ளம் வந்து தப்பு இல்லாம நீங்க சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து μ21 அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா when light travels from first medium to second medium அப்படி எடுத்திருக்கும். அப்படின்னா refractive index of second medium with respect to first medium. அப்ப second medium with respect to first medium தான் μ2 by μ1 அப்படின்னு இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ மீடியம் 1 to 2 போகுது வேவ்னா அப்ப செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம் எடுத்துங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் தி அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி டூ மீடியம். அப்ப என்ன வரும், செகண்ட் மீடியம் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிவைட் பை ஃபர்ஸ்ட் மீடியம் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஒருவேளை லைட் வந்து இப்போ இப்படி போகுதுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. எப்படி போகுது, இப்படி போகுதுன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் மீடியம் டு ஃபர்ஸ்ட் மீடியம் போச்சுன்னா அப்போ லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் செகண்ட் மீடியம் டு ஃபர்ஸ்ட் மீடியம் இப்படி எடுத்துட்டீங்கன்னா அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் மீடியம் அப்படின்னு வந்துரும். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லுங்க, μ1 by μ2 அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். இது புரிஞ்சுருங்களா உங்களுக்கு? இதுல இருந்து என்ன ஃபார்முலா வருது பாருங்க. இது சும்மா ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். ஈக்குவேஷன் 1 2 மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா μ12 into μ21 தானே வருது. சரி, இங்க 2 இங்க 1 போட்டோம்னா அப்ப என்ன வரும், இங்க μ2 by μ1. இதுக்கு என்னப்பா வருது, இங்க வந்து μ1 by μ2 வருதா. இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வரும் சொல்லுங்க, 1 ன்னு வருதா. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? சோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னு பாருங்க. அப்போ வந்து என்ன புரியுதுன்னா μ2 with respect to 1 into μ1 with respect to 2 is equal to 1. So mu second medium with respect to refractive index of second medium with respect to first medium is equal to reciprocal of refractive index of first medium with respect to second medium. எப்படி எடுக்கிறோம்னா லைட் இப்படி வருது, அப்படியே ரீட்ரேஸ் ஆகுது. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டியில் என்ன சொல்றோம்னா, அதாவது நல்லா பாருங்க, இப்போ பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டியில் என்ன சொல்றோம்னா லைட் வந்து ஃபர்ஸ்ட் மீடியம்ல இருந்து, இது ஃபர்ஸ்ட் மீடியம் இது செகண்ட் மீடியம் டிராவல் ஆகுது, ஃபர்ஸ்ட் மீடியம்ல இருந்து செகண்ட் மீடியம் டிராவல் ஆகும்போது இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுக்கிறோம். இதே வந்து லைட் வந்து அப்படியே ரிவர்சிபிலிட்டி பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி விட்டா செகண்ட் மீடியம் டு ஃபர்ஸ்ட் மீடியம் எப்படி போகுது, இப்படி போனா இது எடுப்போம். இது ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ணா ஈக்குவல் டு 1. இல்லைன்னா ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம் இஸ் ஈக்குவல் டு 1 by ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் மீடியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி
சரி, உங்களுக்கு என்னதான் நம்ம பார்த்திருந்தாலும் நீங்க ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா என்ன மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் மீடியம் எடுத்துக்கிறோம். இந்த மீடியம்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ இருக்கு. அதாவது இது வந்து அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது நல்லா புரிஞ்சுங்க. அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் v மியூ ஸ்பீட் வந்து v இருந்துச்சுன்னா மியூ இன்டு v இன் தட் மீடியம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து இங்க ஃபர்ஸ்ட் மீடியம் v1, செகண்ட் மீடியம் v1, sorry, first medium v1, first medium speed of light v1, second medium refractive index mu2, speed வந்து v2 ன்னு mu1 into v1 is equal to mu2 into v2 அப்படின்னு நான் வச்சிட்டு mu is inversely proportional to v. அப்ப வந்து velocity குறையுதுன்னா refractive index கூடுது. அப்போ velocity of rarer medium greater than velocity of denser medium, wavelength of rarer medium greater than wavelength of denser medium, அதான் லைட்டுக்கு frequency of rarer medium equal to frequency of denser medium மாறாது. color of rarer medium in color of denser medium மாறாது. ஆனா refractive index of rarer medium less than refractive index of denser medium. ஏன்னா மியூவும் வியும் இன்வெர்ஸ்ல இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா velocity directly proportional to wavelength னு போடுறோம். velocity inversely proportional to refractive index போடுறோம். அப்படின்னா refractive index is inversely proportional to wavelength அப்படின்னு வரும். சரிங்களா? refractive index is inversely proportional to wavelength வரும். இந்த refractive indexக்கும் இந்த wavelengthக்கும் ஒருத்தர் ரிலேஷன் டெரைவ் பண்ணி சொல்லி இருக்காருப்பா. அந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, அதாவது நல்லா கவனிங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நல்லா கவனிங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஏ, இது எப்படி டெரிவேஷன் வந்ததுன்னு தேவையில்லை, அப்படியே ஞாபகம் a பிளஸ் பி பை லாம்டா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சும்மா தான் இங்க வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேவ்லென்த் சும்மா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வேவ்லென்த் டிகிரீஸ் ஆனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா a பிளஸ் பி பை லாம்டா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா தான் பேர் என்ன சொல்லியிருக்கோன்னா கேச்சஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா கேச்சஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் டூ மீடியம். இந்த டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் டூ மீடியம் அப்படின்னு வரும். வேல்யூ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து அதாவது மியூ 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1, செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு 1 வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் பேர் ஆஃப் டூ மீடியம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்து டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆயிருக்கும். டெம்பரேச்சர் மாறணும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறும். சரிங்களா? நல்லா பாருங்க. So the value of refractive index depends on என்ன சொல்லுங்க, nature of two medium. அடுத்து வந்து temperature. Next refractive index depends on wavelength வருமா independent of wavelength வருமா சொல்லுங்க, டக் டக்னு சொல்லுங்க. யார் ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். refractive index வந்து depends on nature of the pair of medium சொல்லிட்டேன். அடுத்து refractive index depends on temperature சொல்லிட்டேன். இப்போ refractive index depends on wavelength வருமா வராதா? wavelength வருமா வராதா? அதுதான் இங்க ஃபார்முலாவே கொடுத்துருக்கோம் இல்லையா, கேச்சஸ் ஃபார்முலா. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வேவ்லெங்த். அப்படின்னா ஒரு மீடியம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, டிஃபரெண்டா இருக்கும். சப்போஸ் வந்து வாட்டர் மீடியம் கொடுத்துட்டேன், வேக்யூம்ல எல்லா கலருக்குமே வெலாசிட்டி சேம், வி சேம். வேக்யூம்க்கு வி எல்லா கலருக்குமே சேம். அதனால தான் வேக்யூம்க்கு வந்து மியூ வேக்யூம் வந்து 1 அப்படின்னு எடுத்துறோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வேக்யூம் வந்து 1 எடுத்துடுறோம். எப்படி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வேக்யூம் வந்து 1ன்னா மியூ ஈக்குவல் டு சி பை வி தானே. வேக்யூம்ல v எவ்வளவு, ஸ்பீடு c தானே வருது. அப்போ mu is equal to c by v பிளேஸ்ல v சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்போ வேக்யூமுக்கு வந்து mu வந்து இந்த v பிளேஸ்ல எவ்வளவு சப்ஸ்டிட் பண்றோம், c ன்னு சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ கேன்சல் ஆயிடும். வேக்யூமுக்கு வெலாசிட்டி இன் வேக்யூம் வந்து c ன்னு வரதுனால ஈக்குவல் டு 1 ன்னு வருது. ஓகே, ஆனா வந்து இங்க மீடியம் எடுத்துக்கனா டிபெண்ட்ஸ் ஆன் வேவ் லென்த் வரும். ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வேவ் லென்த் வருது. அப்போ என்னென்ன வருது பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி பேர் ஆஃப் மீடியம் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி மீடியம், டூ மீடியம் அண்ட் வேவ்லென்த் ஆஃப் தி லைட் அப்படின்னு வருது. சரி, இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வருமா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வராதா? டக்குன்னு சொல்லுங்க. இப்போ வந்து லைட் ரே வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, இப்படி வந்து இங்க ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் லைட் டிராவல் ஆகும் போது அப்போ வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சேஞ்ச் பண்ணா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுமா மாறாதா? Refractive index is independent of angle of incidence. Angle of incidence depend ஆகாது. அப்போ refractive index எதை டிபெண்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் தி பேர் ஆஃப் மீடியம், டெம்பரேச்சர் ஆஃப் தி பேர் ஆஃப் மீடியம், வேவ் லென்த் ஆஃப் தி பேர் ஆஃப் மீடியம். வேவ் லென்த்துக்கு எப்படி வருதுன்னா வேவ் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆனா refractive index என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன் பாத்தீங்கன்னா வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆனா வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி அப்படின்னு கிடைக்குது. ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஃபார்முலா, c by v ன்னு சொல்றோம். c வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம், இது கான்ஸ்டன்ட்.
அதனால மியூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வின்னு சொல்லிட்டு வி டிக்ரீஸ் ஆனா மியூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம்ப்பா.